श्यामांगे शरदिन्दुकोटिवदने सिद्धान्तमार्गप्रिये शान्ते शारदविग्रहे शुभकरे शास्त्रादिषड्दर्शने सर्वाणि परमात्मिके परशिवे प्रत्यक्षसिद्धिप्रदे दासोऽहं तव पादपद्मयुगलं वन्दे अखिलाण्डेश्वरी। राम राम। श्रीगुरुभ्यो नमः। आपदि किं करणीयम्? ஒரு கேள்வி. அதாவது ஆபத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டுண்டே இருக்கு. அது சிறியதாகவும் பெரியதாகவும் மாறி மாறி ஏற்பட்டுண்டே இருக்கு. இப்படி ஆபத்து ஏற்படுறச்ச அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள விடுபட என்ன பண்ணணும்? சிறிய ஆபத்தாக இருந்தால் அதை கடந்து மேலே போயிடலாம். பெரிய விதத்தில் ஒரு ஆபத்து ஏற்படுறது அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது, என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒன்று நடந்துட்டால் அது என்ன பண்ணணும்னே தெரியாது. சில சூழ்நிலையெல்லாம் வந்தால் அதுக்கு பெரியோர்கள்லாம் திக்பிரமை அப்படின்னு சொல்லுவாள். திக்பிரம பிடிச்சுடுத்து அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு நடு காட்டில் போய் மாட்டின்டா வழியே தெரியல, ஊருக்கு எந்த பக்கம் போகிறது அப்படின்னே தெரியல. இது கிழக்கா, இது மேற்கா, இது தெற்கா, இது வடக்கான்னு தெரியல, கிழக்கு மேற்கே தெரியல அப்படின்னு சொல்லுவா இல்லையா? எந்த திசையை நோக்கி போகிறதுனே தெரியல. அப்படி ஒரு திக்பிரமை. அந்த மாதிரி எது மார்க்கம், எது இதுக்கு சொல்யூஷன், எதை போய் நாம் அன்றது அப்படிங்கிறத ஒரு புத்தியே நம்மளுக்கு வரலை. அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் ஏற்படும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறச்ச என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆபதி கிம் கரணீயம் அப்படின்னு. அதுக்கு பதில் சொன்னார், ஸ்மரணீயம், நினைக்க வேண்டும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம்பா, நினைக்கணும். நினைப்பது எப்படி இருக்கணும்னா நன்றாக நினைக்கணும். அது என்னது நன்றாக நினைக்கிறது அப்படின்னா முழு நம்பிக்கையோட வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் விஸ்வாசத்தோடு நினைக்க வேண்டும் அப்படின்னா யாரை நினைக்கணும் அப்படின்னா ஸ்மரணீயம் சரணயுகலம், இரண்டு பாதங்களை நினைக்க வேண்டும். யாரோட இரண்டு பாதங்களை நினைக்கிறது? அம்பாயாக. அம்பா அப்படின்னா அம்மாவுக்கு பேர். அம்பா அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அம்பாயாக சரணயுகலம் ஸ்மரணீயம். ஜெகதம்பிகை, உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரி, ஜெகன்மாதா, அகிலாண்டேஸ்வரி, அப்பேற்பட்ட தாயை நினைக்கணும். தாயினுடைய இரண்டு பாத கமலங்களை நினைக்க வேண்டும், நன்றாக நினைக்கணும். ஸ்மரணம் மரணம் ஹிருதயத்தில். அந்த பாத கமலங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னார், யார் தன்னுடைய பாதத்தை நினைக்கிறாளோ என்ன பண்ணுமா அந்த நினைப்பு? தத் ஸ்மரணம் கிங்குருதே, அந்த நினைப்பு என்ன செய்யும் அப்படின்னார், பிரம்மாதீனப்பி கிங்கரி குருதே. பிரம்மா, தேவேந்திரன், அக்னி பகவான், இந்த உலகத்தையே சிருஷ்டிச்சதான நாலு மூஞ்சி பிரம்மா, வாயு பகவான், வருண பகவான், இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, அபரிமிதமான சக்தியை கொண்டவர்கள். அவர்களை முதற்கொண்டு இவனுக்கு அனுகூலமாக, அதாவது இவனுக்கு எது ஹிதமோ எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க வச்சுடுமோ. இவனுக்கு அனுகூலமாக எல்லாம் ஏற்படுற மாதிரி அது அந்த நினைப்பு ஏற்படுத்திடும். நம்ம புராணங்களில் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பாகவதாதி புராணங்களில் ஹிரண்யகசிபு இருந்தார். அவருக்கு எல்லா தேவதைகளும் கட்டுப்பட்டு இருந்தா. இந்திரன், அக்னி, சூரியன்,
அவர் உதிக்கணும்னு நினச்சாதான் சூரியன் உதிப்பான் அப்படின்லாம் நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம் இல்லையா. ராவணன் அப்படி பராக்கிரமசாலியாக இருந்தான் அப்படின்லாம். அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமத்தை, சக்தியை, இவனுக்கு சாமர்த்தியத்தை, மனோ வலிமையை, சகல சம்பத்தையும் கொடுத்துடுமா அந்த நினைப்பு அந்த பக்தனுக்கு. அப்படி ஒரு மன உறுதியோட, ஒரு சாமர்த்தியத்தோட, ஆரோக்கியத்தோட, ஆயுஷோட, தைரியசாலியாக, பராக்கிரமசாலியாக இவன் பிரகாசிப்பான். சௌபாகியத்தோட பெண்மணிகள் பிரகாசிப்பா. அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் எதுக்குன்னார், அம்பாளுடைய 2 பாதங்களை நினைக்கிறதுக்கு. அந்த நினைப்புக்கே இவ்வளவு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லித்து. ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இது ரொம்ப சுலபமாக இருக்கே, எவ்வளவோ ஆபத்துகள், ஆக்சிடெண்ட் நடக்கிறது, எத்தனையோ பெரிய பெரிய ஆபத்து நடக்கிறது, பெரிய பெரிய வியாதி வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன்னே புரிய மாட்டேங்கிறது, இன்னும் பொலிட்டிக்கல் ரீதியாக எத்தனையோ இடைஞ்சல்கள்லாம் வருது, இது மாதிரி எல்லாம் என்னன்னே புரிய மாட்டேங்கிறது, வெறுமை அம்பாளுடைய சரணத்தை ஸ்மரிச்சா போகிறோம் அப்படின்னு சொல்கிறேலே ரொம்ப சுலபமாக இருக்கேன்னார். சுலபந்தான், ஆனால் இதை பண்ண முடியுமான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ராமராமான்னு வாயை விட்டு சொல்கிறது ரொம்ப சுலபம். பகவன் நாமாவை சொல்கிறது, பகவானை நினைக்கிறது சுலபந்தான், கடினம் கிடையாது. சாஸ்திராகச்ச சுகாகச்ச, சாஸ்திரம் சொல்கிறது எல்லாமே ஹிதத்துக்கு தான் சொல்லும், ரொம்ப மென்மையாக தான் சொல்லும், சுலபமானதை தான் சொல்லும். அப்படி சொன்னாலும் அதை நம்மளாக பண்ணணும் அப்படின்னா அதற்கு நம்மளுக்கு அனுகிரகம் வேணும். பெரியோர்களுடைய அனுகிரகம் இருக்கணும், பிதர்களுடைய அனுகிரகம், குருவனுடைய அனுகிரகம், பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் அந்த ஸ்மரணம், நினைப்பு, அம்பாளுடைய நினைப்பு, தெய்வத்தினுடைய நினைப்பு, குருவனுடைய நினைப்பு நமது மனசில் வரணும். அப்படின்னாலே அதுக்கு பெரிய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். ஏதோ நம்மளுக்கு ஆபத்து வந்துருத்து, ஆபத்துக்கு வரச்ச நாம் அதை ஸ்மரிச்சுக்கலாம், நினச்சிக்கலாம் அப்படின்னு இருந்தோன்னா எந்த ஜென்மாலையும் வராது. அதனால தான் கடைசி காலத்தில் பகவத் ஸ்மரணம் வரணும் அப்படின்னா பகவான் கீதையில் சொன்னால் சதா தத்பாவ பாவிதாக அப்படின்னு சொன்னான். எய்யம்பாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தந்தமே வைத்தி கௌந்தேயா சதா தத்பாவ பாவிதாகன்னா. கடைசி காலத்தில் மூச்சு இந்த சரீரத்திலிருந்து பிரிகிற சமயத்தில் நீ என்ன நினைக்கிறியோ, எதை நினைக்கிறியோ அதுவாதாண்டா நீ அடுத்த பிறவியில் பிறக்கிற அப்படின்னா பகவான். சாஸ்திரமும் அதை தான் சொல்கிறது. கடைசி க்ஷணம் அந்த துருட்டி காலம் உனக்கு மனசில் எண்ணம் இருக்கும், அந்த எண்ணம் எந்த விஷயகமான எண்ணம் வருதோ, எந்த விஷயமான நினைப்பு வருதோ அதுவாக தான் நீ பிறக்கிற அடுத்த ஜென்மாலன்னு சொன்னால். அப்போ கடைசி க்ஷணத்தில் நாம் பகவானை நினச்சுட்டா, பரமாத்மாவை நினச்சுட்டா, அம்பாளை நினச்சுட்டா என்ன ஆகிடுவோம், அம்பாளோடு ஒன்றாக கலந்துருவோம் இல்லையா, பிறவி அற்றதான நிலை வந்துடுமே. சத்தியந்தான் அங்கீகரிச்சான் பகவான். எய்யம்பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேவரம் தந்தமே வைத்து கௌந்தே. அதுவாக தாண்டா நீ யாரை. ஆனால் ஒன்று சொன்னால் உனக்கு லேசில் அது வந்துடும், நீ மட்டும் நினைக்காத. யாருக்கு தெரியுமா வரும், சதா தத்பாவ பாவிதாக. இவன் உட்காரச்சியும் நடக்கிறச்சியும் பேசுறச்சியும் சாப்பிட்றச்சியும் தூங்குறச்சியும் வேலை பண்ணுறச்சியும் எந்தெந்த செயல்கள், குளிக்கரைச்சி எதை செயல்கள் இவன் பண்ணினாலும் பகவத் ஸ்மரணையோடையே இவன் பண்ணினான்னா அந்த ஒரு சிந்தனை, உள்ளூர ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். எத் கரோஷி எதஷ்னாசி எத் ஜுஹோசி ததாசி எத் எத் தபஸ்யசி கௌந்தேஜ தத்குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு சொன்ன ரீதியை எந்த நீ பண்ணினாலும் அதை பகவத் சிந்தனையோட பண்ணிட்டே இருந்த அப்போ தான் உனக்கு கடைசி காலத்தில் அம்பாள் நினைப்பு வரும். அந்த மாதிரி ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. அம்பாளுடைய 2 பாதங்களை நினைக்கணும், ரொம்ப சுலபமானது. ஆனால் அந்த நினைப்பு நம்மளுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருந்தால் தான் ஆபத்து காலத்துலேயும் அந்த நினைப்பு நம்மளுக்கு வரும். அம்பாளை நினைக்கணும்னு தோணும். இல்லை யாரை போய் அண்டலாம், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வேறு எங்கெல்லாமோ புத்தி போகும். அப்படி இல்லாமல் அம்பாளுடைய சரணத்தை நினச்சா தத் ஸ்மரணம் கிங்குருதே பிரம்மாதீரப்பி கிங்கரி குருதே. எல்லாரையும் அத்தனை கவர்மெண்ட்டையும் உனக்கு அனுகூலமாக ஆக்கிடும். பிரம்மாதிகள்னால் யார், கவர்மெண்ட்டு தான் பிரம்மா இல்லையா. தேவதைகள்லாம் பெரிய கவர்மெண்ட்டு, இது உள்ளூர் இருக்கிற கவர்மெண்ட்டு நம்மளுக்கு இப்போ தெரியறது நம்மளுக்கு இருக்கக்கூடியதான வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி
குழந்தைகள், வேலைக்காரால் இவெல்லாம் சின்ன கவர்மெண்ட். அதுக்கு மேலே பார்த்தோன்னா வெளியில் ஆஃபீஸில் ஒரு கவர்மெண்ட்டு, அதுக்கும் மேலே ஒரு ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட்டு. இந்த மாதிரி ஒரு அனுகூலம், மனுஷியாளுடைய அனுகூலம் நம்மளுக்கு தேவை. மனித பலம் இந்த எல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது. அம்பாளை ஆராதிக்க வேண்டியதான ஒரு சமயம் இது. சரண்ணவராத்திர மகாபுண்ணிய காலம் அப்படின்னு பேர். நவராத்திரி அப்படிங்கிறது நவராத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது 9 நாட்களினுடைய கூட்டம். நவானாம் ராத்திரீணாம் சமாஹாரா நவராத்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருத சொல். அதை நம்ம நவராத்திரின்னு ரொம்ப விசேஷமாக கொண்டாடின்னு இருக்கோம். இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு வசந்த ருதுவில் வரக்கூடிய ஒரு நவராத்திரி இருக்குது. ஷியாமலா நவராத்திரி இருக்குது, வாராகி நவராத்திரின்னு இருக்குது. அதே மாதிரி சரத்ருதுவில் சரத்காலத்தில் வரக்கூடிய நவராத்திரிக்கு, சரத்ருதுவில் வரக்கூடிய நவராத்திரிக்கு சரண்ணவராத்திரி, தேவி நவராத்திரி, சாரதா நவராத்திரி அப்படிங்கலாம் விசேஷமாக ஒரு நாமதேயம் பெயர். ஜகத்து முழுக்க இதை கொண்டாடுறது. தசரா அப்படின்னு உத்தரப்பிரதேசங்கள்லாம் விசேஷமாக கொண்டாடுறா. அம்பாளை ஆராதனம் பண்ணணும். அம்பாளை ஆராதனம் பண்ணினா நம்மளுக்கு சுலபமாக எல்லாம் சித்திச்சிடும். ஏன்னா நமக்கு அப்பா கிட்ட நடக்காத காரியங்கள்லாம் கூட அம்மா கிட்ட நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி அம்பாளை ஆராதனம் பண்ணணும். குபுத்ரோ ஜாயேத குவச்சிதபி குமாதா நபவதி அப்படிங்கிறான் பகவத் பாதால் சொல்கிறார். தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்தில், ஹே தாயே, இந்த உலகத்தில் கெட்ட புள்ள இருப்பான், ஆனால் கெட்ட தாய் அப்படிங்கிறவள் கிடையவே கிடையாது. நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நீ கிருபையோட கருணையோடு என்னை மன்னிச்சுரு, ஏற்றுக்கோ அப்படின்னு பகவத் பாதால் பிரார்த்தனை பண்ணுறார். நவராத்திரி சரண்நவராத்திரி 22 செப்டம்பர் அன்னைக்கு ஆரம்பித்து 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜையோட பூர்த்தியாகுது. அதுக்கு மறுநாள் அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி. இப்படி 9 நாட்கள் அம்பாளை விசேஷமாக ஆராதனம் பண்ணி 10ஆவது நாள் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறது. ஒவ்வொரு நாளும் விசேஷமான பூஜைகள், அம்பாளுடைய ஸ்தோத்திர பாராயணங்கள். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா சுவாசின் அர்ச்சன பிரீதாயை நமஹ அப்படின்னு அர்ச்சனை. அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சுவாசினிகள், அந்த சுவாசினிகள் ரூபத்திலேயே அம்பாள் இருக்கா. நம்ம படத்தில் அம்பாள் ஆராதனம் பண்ணுறோம், விக்கிரகத்தில் ஆராதனம் பண்ணுறோம், யந்திரங்களில் ஆராதனம் பண்ணுறோம், கோவிலில் போய் அம்பாளை விக்கிரகஸ்வரூபிணியாக சேவிக்கிறோம். இந்த மாதிரி பல ரூபங்களில் அம்பாளை நாம் சேவித்தாலும் சாட்சாத்தாக சுமங்கலி ஸ்திரீ ஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்மளுடைய மதத்தில் ஸ்திரீகளுக்கு கொடுத்த உயர்வு வேறு எந்த ஒரு மதத்துலேயும் கொடுக்கலை. சனாதனமான இந்த வைதிக மதம் இருக்கே ஸ்திரீகளுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் ஸ்திரீகளுக்காகவே ஏற்பட்ட ஃபங்க்ஷன் அப்படின்னே சொல்லணும் இந்த நவராத்திரி. எங்கே பார்த்தாலும் ஸ்திரீகள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணுறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இல்லத்திற்கும் சுமங்கலி ஸ்திரீகள் வருது, அவளை தான் நாம் கூப்பிடணும். சுமங்கலி பெண்மணிகளையும் கன்னியகா ஸ்திரீகளையும் கூப்பிட்டு அவர்களுக்கு தாம்பூலங்கள் கொடுத்து அவளுக்கு போஜனம் பண்ணி வச்சு உணவு அளித்து அவளுக்கு நலங்கு மஞ்சள் பூசி அவளுக்கு சௌபாகிய திரவியங்கள்லாம் கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அவளுக்கு எதாவது குடிக்க கொடுத்து வர வைத்து குடிக்க கொடுத்து உணவு அருந்த கொடுத்து ஏதாவது சுண்டல் பண்ணுவாள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது. அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி கொலு வைத்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி சுமங்கலி ஸ்திரீகள்லாம் கூப்பிட்டு அவளுக்கு அந்த நிவேதனம் பண்ணதான சுண்டலை கொடுக்க சொல்லி அவளை பாட்டெல்லாம் பாட சொல்லி அவளுக்கு நலங்கு மஞ்சள் பூசி சௌபாகிய திரவியங்கள்லாம் கொடுத்து புடவை ரவிக்க துணி இதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி சௌபாகிய திரவியங்கள்லாம் அவளுக்கு கொடுத்து புஷ்பம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அக்ஷதை வாங்கிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இல்லத்திலையும் இந்த நவராத்திரியை கொண்டாடணும். ஒவ்வொரு நாளும் அம்பாள் விசேஷமான ரூபத்தில் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணுறா
அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ரொம்ப ஒரு புண்ணிய காலம் இது. இந்த புண்ணிய காலத்தை யாரும் தவற விடக்கூடாது. இதில் ரொம்ப விசேஷமாக அம்பாள் பல அசுரர்களோட சண்டை போட்டு யுத்தம் பண்ணி, தேவதைகளுக்காக பல அசுரர்களோட சண்டை போட்டு யுத்தம் பண்ணி ஜெயித்து தன்னுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் தான் விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடியதான நாள். மத்தியத்தில் துர்காஷ்டமி அப்படின்னு ஒரு மகா புண்ணிய காலம். அஷ்டமி 30ஆம் தேதி வருது துர்காஷ்டமி. துர்காஷ்டமி அன்னைக்கு துர்கா பரமேஸ்வரியாக அம்பாள் ஆவிர்பவித்த தினம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. சகல பரிவாரங்களோட அஷ்டபுஜங்களோட அம்பாள் ஆவிர்பவிச்சால் துர்கா பரமேஸ்வரியாக ரொம்ப உக்ரமான ஸ்வரூபத்தோட அம்பாள் ஆவிர்பவித்த தினம் இந்த துர்காஷ்டமி அப்படிங்கிறது. மறுநாளைக்கு மகாநவமி அப்படின்னு ரொம்ப விசேஷமான நாள். பொதுவாகவே அம்பாளை பூஜிக்கிறதுக்கு அஷ்டமி, நவமி, சதுர்தசி, பௌர்ணமி இந்த திதிகள்லாம் ரொம்ப விசேஷம் அம்பாளை பூஜிக்கிறதுக்கு. மகாநவமி அப்படிங்கிறது 1ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதி இந்த மகாநவமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய காலம். நம்மளுக்கு மகாநவமி அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு புரியாது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை அப்படின்னா என்னது, யார் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சின்னு இருக்கா, மக்களுக்குள்ள ஒரு பிரசித்தி இருக்குது. என்ன பிரசித்தின்னா, சின்ன குழந்தைகள், அதாவது பள்ளி மாணவர்கள் அல்லது காலேஜ் படிக்கக்கூடியதான ஸ்டூடெண்ட்ஸு, அவளை சேர்ந்தது இந்த சரஸ்வதி பூஜை. படிக்கிறவர்களுக்கு தானே அது இல்லையா? சரஸ்வதினா யார்? படிப்பை, கல்வியை தரக்கூடிய தெய்வம் சரஸ்வதி. அவளை யார் வழிபடணும்? யாருக்கு கல்வி தேவையோ அவள் தான் வழிபடணும். யாருக்கு கல்வி தேவை? படிக்கிறவாளுக்கு தேவை. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு தான் சரஸ்வதி பூஜை அப்படின்னு ஒரு பிரசித்தி இருக்குது, நினைப்பு இருக்குது. ஆனால் கல்வி யாருக்கெல்லாம் தேவைன்னா எல்லாருக்கும் தேவை. அறிவு யாருக்கு தான் தேவையில்லை? அறிவு எல்லாருக்கும் தேவை. எத்தனை வயசில் இருந்தாலும் 60 வயசு 70 வயசுக்காரர்களுக்கும் அறிவு தேவை. அறிவு இல்லை, நல்ல அறிவு இல்லை, சரியான சமயத்தில் சரியான எண்ணம், சரியான யுக்தி, சரியான புத்தி, சரியான செயலாற்றல் இல்லை அப்படின்னா யாரால் வெற்றி பெற முடியும்? எந்த செயலில் வெற்றி பெற முடியும்? பெரிய பெரிய செயல்கள் இருக்கட்டும், சின்ன செயல், வீட்டு செயலில் கூட சரியான சமயத்தில் சரியான புத்தி நம்மளுக்கு ஏற்படணும். இல்லைன்னா சமையலே முன்ன பின்ன ஆகிடும். உப்பு போட்டிருக்கோமா போடலையான்னு மறந்து போயிடுத்துன்னா, நம்மளுக்கு தோணலை, ஞாபகம் இல்லை, மறந்தே போயிடுத்துன்னா எப்படி சாப்பிட முடியும் அன்றைக்கி? ஒவ்வொரு விஷயத்துலேயும் அறிவு அப்படிங்கிறது சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்பித்து பெரிய சேட்டிலைட்டை அவன் தயார் பண்ணி விண்வெளிக்கு அனுப்புறது வரைக்கும் அறிவுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. எல்லா நிலையிலையும் தேவை, எல்லா வயசுலேயும் தேவை. அவன் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும் தேவை, பரம ஏழையாக இருந்தாலும் தேவை, எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் அவனுக்கு தேவை. அப்படி இருக்கிறச்ச இந்த அறிவை, கல்வியை, நல்ல புத்தியை தரக்கூடிய தெய்வம் சரஸ்வதி. அப்பேற்பட்ட சரஸ்வதியை எல்லாரும் பூஜிக்கணும். இந்த சரஸ்வதியை பூஜிக்க வேண்டிய நாள் தான், விசேஷமாக பூஜிக்க வேண்டிய நாள் இந்த மகாநவமி அப்படிங்கிறது. சரஸ்வதி அப்படிங்கிறவள் வித்யா தேவதை. வித்யைக்கு, அனைத்து கலைகளுக்கும் 64 கலைகள் அப்படின்னு சதுஷ்டி கலாரூபிணி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். 64 கலை வடிவாக இருக்காள் சரஸ்வதி. அப்பேற்பட்ட சரஸ்வதியை கலைஞர்கள், சங்கீத கலைஞர்கள், இன்னும் நாட்டிய கலைஞர்கள், நடிகர்கள், இந்த மாதிரி எந்த கலையில் அவள் இருந்தாலும் ஈடுபட்டிருந்தாலும் இந்த சரஸ்வதியை விசேஷமாக ஆராதிக்கணும். இவருடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாத்துலேயும் பிரகாசிக்கலாம். நல்ல பேச்சு திறன். பல பேர் சொற்பொழிவாற்றுவார்கள், பல பேர் இன்னும் இந்த டிவியெல்லாம் பேசுவா, பாலிட்டிக்ஸில் பேசுவா. இந்த மாதிரி நல்ல ஒரு வாக் சாதுரியம். அவள் பேசினா எல்லாரையும் போய் அது சேரணும், எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் புத்தியில் ஏறணும். அவள் அதை கேட்டு அதை ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும்.
விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அது சரியான முறையில் மக்களிடத்தில் பிரத்தியாரிடத்துல கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை தருபவள் தான் மகா சரஸ்வதி. அது இருந்தால் தான் எதுவும் நம்மளுக்கு வெற்றியை தரும். அப்பேற்பட்ட சரஸ்வதியை பூஜிக்க வேண்டிய நாள் இந்த மகாநவமி அப்படிங்கிறது. எப்படி பூஜிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, நாம் படிக்கக்கூடிய புஸ்தகங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுடணும். சுவாமி ரூமில் சுத்தமான இடத்த சுத்தம் பண்ணி நல்ல ஒரு பலகா போட்டு கோலம் போட்டு அதில் நாம் படிக்கக்கூடிய புஸ்தகங்கள், ஆஃபீஸ் போகிறோன்னா ஆஃபீஸினுடைய ஃபைல்ஸு, முக்கியமான ஃபைல்ஸு, இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் வச்சுடணும். வைத்து விட்டு அப்புறம் அதை தொடக்கூடாது. அதாவது அதை பிரித்து படிக்கக்கூடாது. எப்போலேருந்து அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது, ஆஸ்வினஸ்ய சிதே பக்ஷே மேதாகாமோ த்விஜோத்தமஹ மூலேன ஆவாஹயேத் தேவீம் பூர்வாஷாடாசு பூஜயேத் உத்தராசு பலிந்தத்யாத் ஸ்ரவணேன விசர்ஜயேத் அப்படின்னு. அதாவது இந்த ஆஸ்வின மாதம் அப்படின்னு சொல்லுவா இதை. அது சிதே பக்ஷே சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தன்னைக்கு அத்தனை புஸ்தகத்தையும் எடுத்து வச்சுடணும். ஸ்கூல் புஸ்தகங்கள், காலேஜ் புஸ்தகங்கள், ஆஃபீஸ் ஃபைல்ஸு, இது எல்லாத்தையும் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுடணும். சுவாமிக்கிட்ட லேखनी நாத்தியாபயேன் நலிகேத் நாதீயீத கதாச்சனா புஸ்தகே ஸ்தாபித்தே தேவீம் வித்யாகாமோ த்விஜோத்தமஹா அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த புஸ்தகங்களையும் பேனாக்களையும் பென்சிலையும் வச்ச பிற்பாடு நம்ம எதையும் எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. எப்போ வைக்கணும்? நான் மூல நட்சத்திரத்தன்னைக்கு வச்சுடணும். அதாவது சரஸ்வதி பூஜை அதுக்கு முதல் நாள் இப்போ 30ஆம் தேதி, அதுக்கும் முதல் நாள்னா 29ஆம் தேதி. 29ஆம் தேதியே புஸ்தகங்கள்லாம் எடுத்து சுவாமிகிட்ட வச்சுடணும். வச்சுட்டு 30ஆம் தேதி 1ஆம் தேதி 3 நாள் லீவு. அத்தனை படிப்புக்கும் எதையும் எழுதாமல் எதையும் படிக்காமல் அம்பாளை ஆராதனை பூஜை மட்டும் பண்ணணும். பூஜை பண்ணிட்டு விஜயதசமி அன்னைக்கு உத்தர பூஜை பண்ணி அம்பாளை விசர்ஜனம் பண்ணி அப்புறம் புதுசாக வித்யாரம்பம் பண்ணணும். இது முக்கியபக்ஷம் சாஸ்திரம் சொல்லும். இப்படி சொல்லிவிட்டு உனக்கு முடியலை அப்படின்னா தத்ராப்யசக்தாக விப்ரேந்திராக நவம்யாந்து பிரபூஜையேத். உனக்கு 3 நாளைக்கு அம்பாளை புஸ்தகத்தில் வச்சு பூஜை பண்ண முடியல, அதாவது சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாளே வச்சுடணும். 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை அப்படின்னா 29ஆம் தேதியே புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வச்சுரு. மூல நட்சத்திரத்தன்னைக்கு வச்சுரு. பூர்வாஷாடா அதாவது பூராடம் மறுநாள் அன்னைக்கு பூஜை பண்ணு, உத்தராடத்தன்னைக்கும் பூஜை பண்ணு. இப்படி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் மறுநாள் ஸ்ரவண நட்சத்திரத்தன்னைக்கு நீ விஜயதசமி அன்னைக்கு படிப்ப ஆரம்பி. இப்படி பண்ணினேன்னா நல்ல ஒரு மேதா சக்தி உனக்கு வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிது. இப்படி பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னார், ஒரு நாளாவது நீ அம்பாளை புஸ்தகங்கள்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதுதான் இந்த நவமி, மகாநவமி. 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி சம்பவிக்கிறது. அன்றைக்கி ஒரு நாளாவது எல்லா புஸ்தகங்களையும் வைத்து எல்லாரும் பண்ணணும். அனைத்து வயதினர்களும் அந்த சரஸ்வதியை பூஜை பண்ணணும். சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது நாம் புஷ்பங்களை சமர்ப்பித்து ஸ்தோத்திரங்களை படித்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அம்பாளை விசேஷமாக ஆராதனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சரஸ்வதியை பூஜை பண்ணுறதுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தண்டி அப்படின்னு ஒரு மகாகவி ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ந வித்யதே யத்யபி பூர்வவாசனா குணானுபந்தி பிரதிபானம் உத்தமம் ஸ்ருதேன யத்னேன ச வாகுபாசிதா துருவங்கரோத்தேவ கமப்பியனுகிரகம் அப்படின்னு சொன்னார். இந்த 3 நாட்கள், அதாவது 29, 30, 1 இந்த 3 நாட்கள் சரஸ்வதியை புஸ்தகத்தில் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு 2ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம் பண்ணணும். இந்த 3 நாட்கள் எதையும் படிக்கக்கூடாது, எழுதக்கூடாது,
3 நாள் முடியலை அப்படின்னா 1ஆம் தேதி மட்டுமாவது இப்படி பண்ணணும் அப்படின்னு நாம் சொன்னோம். மற்ற நாட்கள்லாம் சரஸ்வதியை பூஜை பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரலாம். இந்த 3 நாள் வருஷத்தில் 3 நாள் பூஜை பண்ணால் போருமா அப்படின்னா, இந்த 3 நாட்களுக்கு இவ்வாறு பூஜை பண்ணணும், மற்ற நாட்கள் எல்லாம் பூஜை பண்ணணும், ஆனால் அதனுடைய பிரகாரம் வேற அப்படின்னு சொன்னார். என்னது அது? பூஜைன்னா நம்மளுக்கு என்ன, ஒரு புஷ்பத்தை எடுத்து போடுறது, கற்பூரம் காமிக்கிறது, ஏதாவது தேங்காய் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, இதை தானே நாம் பூஜைன்னு சொல்லுவோம். நித்தியம் எப்படி நம்ம சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுறது? நீங்களோ படத்தில் பூஜை பண்ணுறதை விட புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அதை நகர்த்தாமல் பூஜை பண்ணணும்னு சொல்கிறேன். இப்படி பூஜை பண்ணிகிட்டே இருந்தால் நாங்கள் எங்கேருந்து படிக்கிறது, பரீட்சையில் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் பதில் சொல்கிறார் அவர். எப்பேற்பட்டவனாக வேணா இருக்கலாம், அவன் சரஸ்வதியை பூஜை பண்ணினா அவள் அனுகிரகம் பண்ணிடுவாள். எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, ஸ்ருதேன யத்னேனச்ச வாக் உபாசிதா. வாக் அப்படின்னா சரஸ்வதிக்கு பேர், வாக் அப்படின்னே சரஸ்வதிக்கு பேர். அந்த வாக்கானவள், சரஸ்வதியானவள் பூஜிக்கப்பட்டாள். துருவம் கரோத்தேவ கமப்பியனுகிரகம். கமப்பி, அவன் யாரா வேணா இருக்கட்டும், துருவம் நிச்சயம் சத்தியமாக அனுகிரகத்தை செய்தே தீருவாள். எப்படி சுவாமி பூஜை பண்ணுறதுன்னார்? அதுக்கு சொன்னார், ஸ்ருதேன யத்னேனச்ச. 2 பிரகாரம். ஒன்று ஸ்ருதம். ஸ்ருதேனா ஆசிரியர் சொல்ல நாம் கேட்கணும், அதை நன்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் பகுபிஹி பகுதா ஸ்ரோதவ்யம் அப்படின்னு சொல்லுவாள். விஷயத்தை கேட்குறோம், ஒரு விஷயந்தான் நாம் கேட்குறோம், ஆனால் அதை பல பேர் இடத்துலேருந்து கேட்கணும். ஒருத்தர்கிட்டேருந்து கேட்டுட்டோமே போகிறோம் அப்படின்னு நாம் நிறுத்திக்கக்கூடாது. ஆசிரியர் சொல்லி தந்தார் அப்படின்னா மறுபடியும் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசணும், இல்லை டியூஷன் சொல்லி கொடுக்குற மாஸ்டர்கிட்ட பேசணும், வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் கேட்குறோம் அப்படின்னா நிறைய உபன்யாசங்கள் கேட்கணும். பகுபிஹி ஸ்ரோதவ்யம், பல பேர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். பகுதா ஸ்ரோதவ்யம், பல பிரகாரத்தில் நாம் அதை கேட்கணும். கேட்க 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 தான் அறிவு நம்மளுக்கு வளரும். இப்படி கேட்டு வெறுமை நிறுத்திடக்கூடாது. அடுத்தது சொன்னார், எத்தனேன, நீ கேட்டு தெரிஞ்சின்றதை, ஆசிரியர் உனக்கு சொல்லிக் கொடுத்ததை, உன்னுடைய மேலதிகாரி உனக்கு சொல்லிக் கொடுத்ததை நீ அதை நினச்சி பார்க்கணும். அதை தன்வசப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய எத்தனம், அதில் நிறைய எஃபர்ட்டு போடணும், படிக்கணும், மறுபடியும் 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 சிந்தனை பண்ணணும், அதில் உழைக்கணும். இது 2 தான் அம்பாளை உபாசனை பண்ணுறது. சரஸ்வதியை உபாசனை பண்ணுறதுங்கிறது நாம் படித்து தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சின்றதை அபியாசம் பண்ணுறது. இது 2 தான் சரஸ்வதியை பூஜை பண்ணுறதாம். ஸ்ருதேன யத்னேனச்ச வாக் உபாசிதா. இப்படி யார் சரஸ்வதியை பூஜை பண்ணுறாளோ துருவம் கரோத்தேவ கமப்பியனுகிரகம் அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பாக சரஸ்வதி அனுகிரகம் பண்ணியே தீருவாள். அவன் மகா மேதாவியாக வருவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் எழுதுகிறேன் படிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அன்னைக்கு வந்து புஸ்தகங்கள் எல்லாத்தையும் சுவாமி ரூமில் வச்சு அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து புஷ்பங்கள் போட்டு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி அன்னைக்கு எதுவும் எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது. அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். சாரதே வரதே சுப்ரே லலிதாதிபிரன்விதே வீணா புஸ்தக ஹஸ்தாப்ஜே ஜிஹ்வாக்ரே மம திஷ்டது. மறுபடியும் சொல்கிறேன், சாரதே வரதே சுப்ரே லலிதாதிபிரன்விதே வீணா புஸ்தக ஹஸ்தாப்ஜே ஜிஹ்வாக்ரே மம திஷ்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும். இப்படி இந்த சாரதா பரமேஸ்வரியான மகா சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணினா சகல வித்தியைகளும் நம்மளுக்கு சித்திக்கும். இது சரஸ்வதி பூஜை. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை 2ம் ஒன்று அப்படின்னு பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எண்ணம். 2ம் ஒன்றா அப்படின்னா ஒரே சமயத்தில் பண்ணலாம், ஆனால் 2ம் ஒரே பூஜை அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சரஸ்வதி பூஜையில் நாம் பண்ணக்கூடிய பூஜை சரஸ்வதிக்கு. இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் நாம் அதை பார்ப்போம்.
ஆயுத பூஜை. ஆயுதம் அப்படின்னா என்ன? ஆயுதம் அப்படின்னா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்களுக்கு கூட ஆயுதம் அப்படின்னா வெப்பன்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரியும் இல்லையா? ஆயுதம் ஏந்தி வருகிறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ வெப்பன்ஸை கையில் வச்சுட்டுருக்கான், ஓ கன்று வச்சுட்டுருக்கான், இல்லை வேறு ஏதோ வெப்பன் வச்சுட்டுருக்கான், கத்தி கபடா இது மாதிரி வெப்பன்ஸுக்கு ஆயுதம்னு பேர். அப்படின்னு ஆயுதம் அப்படிங்கிறது சாதனத்துக்கு பெயர். உபகரணமாக எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஆயுதம்னு பேர். யக்ஞாயுதானி ஜுஹோதி அப்படின்னு வேதம் சொல்லும். யாகங்களுக்கு தேவைப்படக்கூடியதான அந்த ஹோம தர்வி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹோமக்கரண்டி போன்றதான எல்லாத்துக்குமே ஆயுதங்கள் அப்படின்னு பெயர் கொடுக்கறது வேதம். அதாவது எதெல்லாம் நம்மளுக்கு சாதனமாக இருக்கோ, ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு நாம் செயலாற்றுவதற்கு எந்த கருவிகள்லாம் நம்மளுக்கு சாதனமாக உபகரணமாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஆயுதங்கள் அப்படின்னு பேர். நாம் என்ன செயலை பண்ணுறோம் அப்படின்னு நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடியதான ஒரு செயல், அந்த செயலுக்கு எது கருவியாக இருக்குது? கம்ப்யூட்டர் தான் சாதனம், கீபோர்டு தான் சாதனம், நான் மவுஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா அதான் சாதனம் இல்லையா, இந்த சிபியு அதுதான் சாதனம், உட்காரக்கூடிய சேர் அது சாதனம். சேர் இல்லாமல் நின்றுண்டேவா பண்ண முடியும்? ஃபேன் சாதனம், ஃபேன் இல்லாமல் நம்மளால் வேலை பண்ண முடியுமா? இப்போ ஃபேன்னு சொல்லக்கூடாது, ஏசின்னு சொல்லணும். ஏசி சாதனம், ஏசி இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட உட்கார முடியறதில்ல. இப்போ நாம் செயலாற்றக்கூடிய செயலுக்கு, பண்ணக்கூடிய செயலுக்கு எதெல்லாம் சாதனமாக இருக்குது? கார், வண்டி, காரை ஆன் பண்ணக்கூடிய சாவி எல்லாமே சாதனமாக இருக்கே. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த எத்தனை பொருட்கள் தேவைப்படுறது நம்மளுக்கு, ஸ்டவ்வு, இன்னும் எத்தனையோ பொருட்கள் தைனந்திகமான காரியக்கிரமத்தில் டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு எத்தனை உபகரணங்கள் தேவைப்படுறது. இப்போ ஒரு மீடியாவில் இருக்கான்னா கேமராஸ், அந்த ஸ்டாண்டு, லைட்டு எல்லாமே சாதனம். அது இல்லாமல் அவளால் வேலை பண்ண முடியுமா? அந்தந்த தொழிலில் அவளுக்கு எதெல்லாம் உபகரணமாக இருக்கோ, சாதனமாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே சாதனம், ஆயுதம் அப்படின்னு பேர். முன்காலங்களில் கிருஷியை நம்மளே வாழ்ந்துன்னு இருந்தா, அதுதான் பிரதானமாக இருந்தது. அதாவது விவசாயம். அவள் என்ன பண்ணுவா? அவளுக்கு இது சாதனம், கலப்பை இத்தியாதி, அதுதான் அவளுக்கு சாதனம் இல்லையா? அந்த ஏர் உழறதுக்கு எதெல்லாம் உபகாரமாக இருக்குமோ அதெல்லாம் சாதனம். அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவார்கள் கிராமங்களில். யாருக்கு அதெல்லாம் சாதனமோ அவள்லாம் அதெல்லாம் வைக்கணும். நம்மளுக்கு எதெல்லாம் சாதனமோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சுத்தமாக வைத்து விட வேண்டும். வைத்து விட்டு அதுக்கு சந்தன குங்குமங்கள்லாம் இட்டு, இன்னும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான அங்கங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வைக்க முடியாதே, நகர்த்தினா யார் திரும்பி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது? அதனால் அதது இருக்கிற இடத்துலையே அதெல்லாம் நல்லா தொடச்சி, ஒட்டடை அடித்து, அழுக்க தொடச்சி, எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு, கதவுலிருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் வைப்பா. எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு எல்லாத்தையும் ஒரு பூஜ்யதாபாவத்தோடு பார்த்து, அதுதான் நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். எதையுமே துச்சமாக பார்க்கறது கிடையாது. ஜடப்பொருள் தான் அது. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஜடப்பொருள் தான். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு தேவதை இருக்கா. அபிமானினி தேவதா அப்படின்னு சொல்லணும் சாஸ்திரம். தீர்த்தம் அதுக்கு அப் ஜலம் அப்படின்னு பேர். அதுக்கு ஜலாபிமானினி தேவதா. அந்தந்த திரவியத்தை நியமனம் பண்ணுறதுக்கு ஒரு தேவதை இருக்கா. எல்லா திரவியங்கள்லேயும், எல்லா சாதனங்கள்லேயும், எல்லா ஜடப்பொருட்களில் முதற்கொண்டு ஒரு தேவதை, அதுக்கு நியமனம் பண்ணக்கூடிய தேவதையானவள் இருக்கா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அப்படி அந்தந்த தேவதைகளை பூஜை பண்ணணும். அதனால தான் வேதத்திலேயே யா ஏவ தேவதாரதே பிரவிஷ்டாஹ தாப்ய ஏவ நமஸ்கரோதி ஆத்மனோ நாஹார்த்தியை அப்படின்னு சொல்லித்து வேதம். இந்த ரதத்தில் இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லித்து யாகத்தில் வருது. இது இந்த குதிரை வண்டியில் இவன் கிளம்புறான். யாகம் பண்ணுறவன் குதிரை வண்டியில் இவன் கிளம்புறான்.
கிளம்புறதுக்கு முன்னாடி அதில் ஏறி இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த ரதத்தில் தேவதைகள்லாம் இருப்பாளாம். கண்ணுக்கு தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேவதைகள் இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவதைகள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். யா ஏவ தேவதா ரதே பிரவிஷ்டாஹ தாத்தேவ நமஸ்கரோதி. அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி கிளம்பினா ஆத்மனோனார்த்தி ஆக்சிடெண்ட்டே நடக்காது அப்படின்னு சொல்கிற சாஸ்திரம். இன்றைக்கி நம்மளுக்கு ரதம் கார் தான் ரதம், இல்லை BMW எத்தனையோ காரில் வச்சுன்னு போகிறான், எத்தனையோ ஊருக்கு சுற்றுறோம், நல்லபடியாக போயிட்டு வரணுமே. அங்கௌண்யங்காவபிதோ ரதையௌ துவாந்தம் வாதாக்ரமனு சஞ்சரந்தௌ தூரே திரிந்திரியாவாஹான் பதத்ரி தேனோக்னஜஃப் பப்ரஜஃப் பாரயந்து அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ரதத்தில் ஏறி கிளம்பினா அப்படின்னா எந்த ஒரு இடைஞ்சலும் வராது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய காரில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறது. நம்மளுக்கு மந்திரம் சொல்ல முடியலை அப்படின்னாலும் அப்படி ஒரு மனசில் நினச்சிக்கணும். பகவானை நினச்சிட்டு வனமாரி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரே ஜனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ பிரக்ஷது அப்படின்னு சொல்லுவாள். பொதுவாக பிரயாணம் பண்ணுறச்ச அது ட்ரெயினாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், காராக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம். அப்படி எல்லாமே நம்மளுக்கு சாதனம். நம்ம செயலை நாம் செயலாற்றுவதற்கு வெற்றி அடையிறதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே ஆயுதம் அப்படின்னு பேர். அது எல்லாத்துக்கும் பூஜை பண்ணணும். அதுக்கு தான் ஆயுத பூஜை அப்படின்னு பேர். நம்ம அதனால தான் வண்டிக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுறது, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் இத்தியாதிகள் எல்லாம் மானிட்டர் எல்லாத்துக்குமே ஒரு தொடச்சி குங்குமம் சந்தனம் குங்குமம் வைக்கிறது, எல்லாத்துக்கும் புஷ்பம் போடுறது, எல்லாத்துக்கும் தேங்காய் பழம் காமிக்கிறது, இப்படி சம்பிரதாயமாக வந்துட்டுருக்கு. சாஸ்திரியம் இது அவசியம் பண்ணணும். வருஷத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக இந்த ஆயுத பூஜை அன்னைக்காவது இந்த ஆயுதங்கள்லாம் பூஜை பண்ணணும். மகாபாரதத்தில் விராட்ட பர்வாவில் பாண்டவர்கள்லாம் அஜ்ஞாதவாசம் பண்ணுற சமயத்தில் விராட்ட நகரத்தில் ஒளிஞ்சின்றிருந்தா கடைசி வருஷம். அப்போ தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் காண்டீவம் கதை முதலான ஆயுதங்கள்லாம் வன்னி மரத்தில் ஷமி விரக்ஷம்னு பேர் அதுக்கு, அந்த ஷமி விரக்ஷத்தில் மறைச்சி வச்சுட்டு அவெல்லாம் போய் அந்த விராட்ட நகரத்தில் விராட்ட ராஜாவுக்கு சேவையாட்களாக இருந்துருந்தா. ஒவ்வொருவர் ஒவ்வொரு வடிவத்தில் இருந்துருந்தா. அப்புறம் இந்த துரியோதன பிரபதிகள்லாம் யுத்தத்துக்கு வந்துட்டா அர்ஜுனன் அந்த உத்தரகுமாரனோட யுத்தத்துக்கு போகிறச்ச அங்கே போய் துரியோதனனோட யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வன்னி மரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்களுடைய ஆயுதங்களை பூஜை பண்ணி எடுத்துக்கிறான். அப்போ இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு தான் அவன் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் பூஜை பண்ணி மறுபடியும் ஸ்வீகரிச்சுக்கிறான். அந்த ஆயுத தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணுறான், அஸ்திரங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறான், அஸ்திர தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி மறுபடியும் அந்த ஆயுதங்களை அவன் ஸ்வீகரிச்சுக்கிறான். ஆயுத பூஜை, அதனால தான் அதுக்கு ஆயுத பூஜை அப்படின்னு ஒரு சம்ஞை. நாமும் இன்றைய தினத்தில் இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி மறுநாளைக்கு அவன் அந்த ஆயுதங்களை வச்சுண்டு அப்படி சண்டை போட்டு துரியோதன பிரபதிகள்லாம் ஜெயிச்சான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு விஜயன்னு பேர் அர்ஜுனனுக்கு. அப்படிங்கிறதுனாலேயே விஜயதசமி வெற்றியை தரக்கூடிய நாள் அப்படின்னு அந்த ஒரு விஜயதசமிக்கு ஒரு பிரசித்தம் ஏற்பட்டது. இப்படி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு விசேஷமாக சரஸ்வதியையும் பூஜித்து ஆயுதங்களையும், அதாவது நமக்கு எதெல்லாம் சாதனமாக இருக்கோ அது எல்லாத்தையும் பூஜை செய்து, சிறியவர்கள் அப்படின்னா அவளுக்கு எதெல்லாம் சாதனமாக இருக்கோ எல்லாத்தையும் பூஜை பண்ணணும். எல்லாத்தையுமே வச்சுடணும். எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு மறுநாளைக்கு விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம் அப்படிங்கிறது அவசியம் எல்லாரும் பண்ணிக்கணும். அது ரொம்ப ஒரு உயர்வான நாள், வெற்றியை தரக்கூடிய நாள், படிப்பை ஆரம்பிப்பதற்கு ரொம்ப உகர்ந்த நாள். 3 வயசில் அக்ஷராபியாசம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுது. 3 வயசு குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இங்கிலீஷ் கவர்மெண்ட்டு 3 வயசு ஆனால் தான் நான் ஸ்கூலில் அட்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னு. எல்லாம் நம்ம சாஸ்திரத்தை பார்த்து வச்சது தான். அக்ஷராபியாசம் பண்ணி
எல்லாருமே புதுசாக ஏதாவது ஒரு வித்தையை கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக நாம் எதாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சின்றது போரும்னு நினைக்கவே கூடாது. எத்தனை வயசானாலும் அறிவை புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும், சின்ன வயசில் தான் கற்றுக்கணும்னு கிடையாது. எல்லாரும் சொல்லுவா சைஷவே அபியஸ்த வித்யானாம், சிறு வயசுலேயே படிக்கணும்னு சொல்லுவா. சிறு வயசில் தான் படிக்கணும்னு கிடையாது, சிறு வயசுலேருந்து படிக்கணும்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி புது செயல்களை தொடங்குவதற்கு, புது கம்பெனி ஆரம்பிக்கிறான், ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா எந்த புதுசாக ஏதோ பண்ணுறதுக்கும் இந்த விஜயதசமி அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான நாள். அதனால தான் ஸ்கூல் அட்மிஷன் போடுறது, புதுசாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது எல்லாமே இந்த விஜயதசமி அன்னைக்கு வச்சுக்கிறது ரொம்ப உயர்வு. அதில் வித்யாரம்பத்துக்கு உயர்வான நாள் அதுவாக இருக்குது. அதில் சில சமயங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்குது. இந்த விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம் பண்ணிக்கிறதுக்கு காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை சூரியஹோரை, அல்லது 9 மணியிலிருந்து 10 மணி சுக்கிரஹோரை, அடுத்தது 10 மணியிலிருந்து 11 மணி புதஹோரை. இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்குது. அப்புறம் மாலையில் 3 மணியிலிருந்து 4 மணி சூரியஹோரை, 4 மணியிலிருந்து 5 மணி சுக்கிரஹோரை, 5 மணியிலிருந்து 6 மணி புதஹோரை. இப்படி இந்த சமயங்கள்லாம் இந்த விஜயதசமி அன்னைக்கு புதுசாக வித்யாரம்பம் பண்ணுறதுக்கோ அல்ல புது செயல்களை ஆரம்பிப்பதற்கோ, நடனம், கீதம், சங்கீதம் போன்றதான கலைகளை புதுசாக கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கோ ரொம்ப உகர்ந்ததாக இருக்குது. எல்லாரும் சகல வித்யாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய ஜெகதம்பிகை அம்பாள் காமாட்சி சாரதாம்பிகையை ஆராதனம் பண்ணி அவர்களுடைய அம்பாளுடைய அனுகிரகத்தை அடைஞ்சு எல்லாரும் சகல க்ஷேமத்தோடு இருக்கணும், சகல சௌபாகியத்தோடு இருக்கணும் அப்படின்னு அம்பாளுடைய சரணாரவிந்தங்களில் பிரார்த்தித்து கொண்டு இந்த 2 வார்த்தையை இங்கே பூர்த்தி பண்ணுறோம். ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா.